Hello NIOS and homeschooling parents. Very important update. இது வந்து நிறைய பேர் என்கொயரியில் கேட்டனால இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். NIOSல அட்மிஷன் போட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அப்டேட். இது வரைக்கும் NIOSல நீங்கள் அட்மிஷன் போட்டு நீங்கள் எந்த எக்ஸாமும் எழுதலைன்னா அவங்களுக்கு இது கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் NIOSல அட்மிஷன் போட்டு நீங்கள் எழுதி 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பேப்பர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போணுச்சுன்னா அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் NIOSல என்ன பண்ணியிருக்கணும்னா அட்மிஷன் போட்ட தேதியிலேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே உங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் ஆகி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் 5 வருஷத்துக்குள்ளே NIOSல அந்த படிப்பை முடிக்க முடியலனா அப்படின்னா 10th and 12th பர்டிகுலராக 10th and 12th செகண்டரி அண்ட் சீனியர் செகண்டரி முடிக்காமல் போயிருந்தால் உங்களுக்கு ரீஅட்மிஷன் ப்ராசஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ரீஅட்மிஷன் ப்ராசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷம் ஆகி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயோ 2 சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆகி இன்னும் முடிக்காமல் இருக்கவங்க இப்போ நீங்கள் மறுபடியும் ரீஅட்மிஷன் போட முடியும். இதுக்கு முக்கியம் கோடு வந்து பார்த்திங்கன்னா 9901. இந்த கோடில் நீங்கள் உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ மீண்டும் சொல்கிறேன், ரீஅட்மிஷன் ப்ராசஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு என்னென்னா 9901. இந்த கோடை போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரீஅட்மிஷன் ஃபார்முக்குள்ளே போவீங்க. இதில் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் சப்போஸ் 5 சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்கன்னா 4 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்கீங்க, ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்க, இன்னும் முடிக்க முடியாமல் இருக்குன்னா இந்த 4 சப்ஜெக்டை ரீஅட்மிஷன் போகிறப்ப நீங்கள் மீண்டும் இந்த 4 சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துடலாம். ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எது ஃபெயில் ஆகிருக்கியோ அது வேறு எதுனாச்சும் எடுக்கணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். இதே நீங்கள் 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்க, 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா எந்த 2 சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்களோ அந்த 2 சப்ஜெக்டுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க செகண்ட்ரியில். நீங்கள் 4 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்கீங்கன்னா மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க, மீதி 4லையும் பாஸ் ஆகிருக்கீங்க. அப்போ இதே 4 சப்ஜெக்ட் நீங்கள் அங்கே எடுத்துட்டு எந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனீங்களோ அதுக்கு வேறு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அட்மிஷன் அப்போ. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டுன்னு ஒன்று சொல்லுவோம், TOCன்னு சொல்லுவோம். இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 2 சப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா, 4ல் இருக்க 2 சப்ஜெக்ட் நீங்கள் எது பாஸ் ஆகிருக்கீங்களோ அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி அந்த 2 சப்ஜெக்டோட மார்க் அப்படியே இருக்கும். அப்போ எக்ஸாம் எழுதுகிறப்ப நீங்கள் 3 சப்ஜெக்ட் எழுதுனா போதும். இப்போ இது புரியும்னு நினைக்கிறேன். மீண்டும் என்ன நான் ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கிலீஷ், மேத், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் பாஸ். அட்மிஷன் அப்போ இந்த 4 சப்ஜெக்டையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது வச்சுக்கலாம், நான் மீண்டும் படிக்கலான்னு இந்த 4 சப்ஜெக்டை அப்படியே அட்மிஷன் ஃபார்மில் போட்டுட்டு மேக்ஸ் எனக்கு வேணாங்க, வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டடீஸோ இல்லை வேறு எதனாச்சும் எடுத்துக்கிறேன்னா மாற்றிக்கலாம். அட்மிஷன் அப்போ இப்போ இப்படி மாற்றிக்கலாம். இது ஒன்று. 2வது TOCனா என்னென்னா, சார் நான் 4 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டேன், திருப்பியும் நான் இந்த 4 சப்ஜெக்டையும் நான் எழுதணுமா சார் அப்படின்னா 4மே எழுத தேவையில்லை. நீங்கள் இந்த 4லேருந்து 2 சப்ஜெக்டு நீங்கள் TOC மூலமாக என்ன பண்ணிக்கலான்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அப்போ மீதி 3 சப்ஜெக்டை எழுதுனா போதும். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சார் இப்போ ப்ராக்டிக்கலில் நான் பாஸ் ஆகிட்டேன், தியரியில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரெடிட்டுக்கு பண்ண முடியாது. அது மீண்டும் நீங்கள் தியரியும் ப்ராக்டிகல்ஸும் எழுதி தான் ஆகணும்.
ஸோ இந்த மாதிரி ரீஅட்மிஷனில் யாருனாச்சும் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஐயோ 5 வருஷம் ஆச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணுன்னா கீழே இருக்க நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. We will be there to support you. Thank you.